ஹாய் ஆல், இன்னைக்கு 90s கிட்ஸ் ஃபேவரட்டான ஜாம் ரோல் கேக் எப்படி செய்யலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். அதுவும் பேக்கரி ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல வீட்லயே ரெடி பண்ண போறோம். இப்ப பாருங்க, நான் கிசான் ஜாம் எடுத்திருக்கேன். ஜாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈவனா வராது. அதனால கொஞ்சமா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 kgல வெனிலா ஸ்பாஞ்ச் ஸ்கொயர் ஷேப்ல பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெனிலா ஸ்பாஞ்ச் மேல நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த ஜாம நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து இதை நான் பண்ற மாதிரி ரோல் பண்ணி எடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறலாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாத்துட்டீங்கன்னா ஒரு கிளீனான சர்ஃபேஸ்ல டெசிகேட்டட் கோகனட்டை தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சிருந்த கேக்கை ஓபன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது மேல ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ற மாதிரி நம்ம ஜாம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாவே அப்ளை பண்ணி எடுத்துட்டு நம்ம டெசிகேட்டட் கோகனட் போட்டிருக்கோம்ல அது மேல ரோல் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த ஜாம் ஃபுல்லா டெசிகேட்டட் கோகனட் வந்து டிப் ஆகி இருக்குங்க. இதை நமக்கு தேவையான சைஸ்ல சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி எடுத்தா சூப்பர் டேஸ்டியான எம்மியான 90s கிட்ஸ் ஃபேவரட் ஜாம் கேக் பேக்கரி ஸ்டைல நம்ம வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. இதோட டீடைல் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின சஜஷனையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.